ஹே காய்ஸ், வெல்கம் டு புவன்ஸ் வாய்ஸ் அண்ட் நான் புவன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரியில் தான் இருக்கோம். ஸோ மார்னிங் சன்செட் பார்த்துட்டு அப்படியே சன்செட்ல சன்ரைஸ் ரொம்ப ஜாம் ஆகுது. சன்ரைஸ் பார்த்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா அது என்னது கண்ணாடி பிரிட்ஜ் இங்கே இருக்கா புதுசாக கண்ணாடி பாலம் அங்கதான் போறோம். அப்படியே வாங்க போவோம் ஜாலியா. அவ்வளோ நேரம் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு, சம்மந்தமே இல்லாம மழை பெய்யுது. கிளைமேட் திடீர்னு சேஞ்ச் ஆகுது இங்க. இவ்வளோ நேரம் சத்தியமா வெயில் அடிச்சிச்சு. சன்ரைஸ் வேற வெயில் சன்ரைஸ் சன்செட்ல சன்ரைஸ் மழை நின்றுச்சு. ஆனா நனைஞ்சாச்சு, திருப்பி குளிச்சாச்சு. இதான் கடலாம். ஆனா இங்க பாருங்களேன், எல்லா இடத்துலயும் திருக்குறள் எழுதியிருக்காங்க. விஷயம் அது என்ன போட்டிருக்கு வாசி. அருளென்னும் அன்பின் குழல்வி பொருள் என்னும் செல்வ செவியால் உண்டு. பொருள் சொல்லுங்க, எனக்கு தெரியாது. நல்லா இருக்கு, ஒரு மாதிரி கிளைமேட்டே வித்தியாசமா இருக்குல்ல இங்க. புது டிஷர்ட் நனைஞ்சிருச்சு ஃபுல்லா. நல்லா இருக்கா டிஷர்ட்? இதுதான் இன்னைக்கு அவுட்ஃபிட். இந்த டிஷர்ட் வந்து ஜூடியோவில் எடுத்தது. அப்புறம் இந்த பேண்ட் முதல்ல எடுத்தது தான், டென்ஷன் எடுத்தேன். அப்புறம் ஃபுட் பேரும் ஜூடியோ. பார்த்தீங்களா, நானும் ஷாமும் ஒரே மாதிரி ஃபுட் ட்ரெண்டிங் பண்ணுவோம் நாங்கள். உங்களோட அவுட்ஃபிட் பார்த்தீங்களா? என்ன எங்கே பாடுதீங்க சொல்லுங்க. இது வந்து சாம்சங்ல எடுத்தது. ஓகே, அது என்ன பேகியா? இது என்ன பேகி? இது வந்து ஜூடியோவில் எடுத்தது. இது ஜூடியோவில் தான் எடுத்தேன். கொஞ்சம் எப்பவுமே அல்ட்ரா சைஸ்ல தான் போடுவாங்க உங்க பேண்ட். திருவள்ளுவர் ஸ்டாச்சு, ஆனா ரொம்ப ஃபாகா தெரியுது. காலையில கிளியரா தெரிஞ்சுச்சு. இதுல 3 கடலுமே சேருமா? ஆமா. என்னென்ன கடல்? பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் தான். ஆனா வியூ செமையா இருக்கு. ஆனா இவ்வளவு அலையா வருது, ரொம்ப இதா. அதுலயும் போட்டிங் எல்லாம் போறாங்க. அதிசயம், அலை வருது. யாருக்குமே தெரியாது கடல் அலை வருதான். அந்த கப்பல் அப்படி உள்ள போயிட்டு வந்துச்சு ஜாலியா. என்ன அதே மாதிரிதான் தான் நம்மளுக்கு அப்படி தெரியுதா? அவங்க உண்மையிலேயே உள்ள போறாங்கடா. வாங்கிட்டு போ வாடா. இப்போ எனக்கு 2 ஏதாச்சும் பாடு. எனக்கு இந்த இடமே உனக்கு என்ன? காலைல ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குது. வடை சாப்பிட்டு எங்க இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து போயிடுவோம். இங்க வந்து ஒரு வடை 10 ரூபாவாம். எனக்கு ஒண்ணு இவனுக்கு ஒண்ணு, மொத்தமா 20 ரூபாய்க்கு வடை வாங்கி சாப்பிட்டுருக்கோம். அவ்வளவுதான், எதுவுமே சாப்பிடல. ஒரு சேலஞ்ச், 100 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடணும். ஏய் அதெல்லாம் கிடையாது, 100 ரூபாய்க்கு பார்த்து. இங்கதான் வந்து வியூ டவர்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படியே கீழே இறங்கினோம்னா அங்க ஒரு டவர் மாதிரி இருக்கு. அங்கதான் நாங்க சன் ரைஸ் பார்த்தோம். இறங்கி வந்தோம்னா தான் அங்க வியூ டவர் இருக்கு. அங்கதான் நாங்க சன்ரைஸ் பார்த்தோம். காலைல வரும்போது அந்த ஒரு அட்மாஸ்பியரே வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எப்பவுமே காலைல எந்திரிச்சோம்னா ஒண்ணு ஸ்கூலுக்கு வேகமா கிளம்பிடுவோம். லீவுனா வந்து நம்ம எந்திரிக்கவே லேட் ஆயிடும். இந்த மாதிரி சன்ரைஸ்லாம் பார்க்க முடியாது, ரேரா தான் பார்த்துருப்போம். நல்லா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா காலைல வந்து சன்ரைஸ் பாருங்க, ஜாலியா இருக்கும். அப்படியே எங்க டிக்கெட் கவுண்டர் டிக்கெட் வாங்கிட்டு வியூ டவர் போகலாம். ஒரு ஹெட்டுக்கு எவ்வளோ? 15 பெர் ஹெட்டுக்கு 15. திருப்பி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் வெயில் அடிச்சிச்சு, திருப்பி மழை. இன்னைக்கு அவ்வளோதான். அவன் கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும், யாருனாலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியல. டைம் ரிவீல்ஸ் எவ்ரிதிங். இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரெஸ் தான் அதிகமா வைக்கிறாங்க எங்க பார்த்தாலும். ஏன்னா மற்ற இடத்துக்குலாம் போனீங்கன்னா நிறைய டாய்ஸ் இந்த மாதிரிதான் வைப்பாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் கன்னியாகுமரி நிறைய கிளோத்ஸ், ட்ரெஸ்ஸஸ் நல்லா இருக்குங்க. 150, 100 அந்த மாதிரி தான் சொல்றாங்க. வேணா ஒண்ணு வாங்குவோம். இப்ப சாப்பிட போமா? சாப்பிட தானே. நானும் பாத்துட்டேன். ஒண்ணுமே லாஸ்டா இருக்கு. வாங்கணும் பிக்கிம். இங்க லாஸ்டா ஒண்ணே இருக்கு. இது காமிங்க. 50 ரூபா.
ஐயாக்கு நல்லா ரூபாய்க்கு நல்லா இருக்குல்ல கண்ணாடி, நல்லா இருக்கு. 50 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி வாங்கியாச்சு. ஷாமுன்னு வாங்கிட்டான், வீட்டுல எல்லாருமே வாங்கிட்டாங்க. இதுக்கு சம்பந்தமே இல்லை, எப்படி காப்பி கேட்டாவே இப்பட. ஆனா என்னன்னா என் பேக்ல 2 கண்ணாடி எடுத்து வச்சேன், கடைசி வரைக்கும் போடவே இல்லை. இது நல்லா இருக்கு. அதோட நல்ல மழை அப்படி பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து மழை குறைஞ்சிட்டு ஃபுல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இருந்தா கிளைமேட் நல்லா தான் இருக்கும். ஆனா மழை பெஞ்சாலும் ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கு. அதுக்கு பிக்கிம் பிக்கிமா அந்த எல்லாம் காதுல மாட்டிட்டு அது வாங்க போறாங்க, ஜாலியா வாங்குவோம். நம்ம அந்த சொல்லிட்டுதான் பிக்கிம் பிக்கிமா போறீங்க. பசங்களுக்கு உங்களுக்கு எனக்கு வாங்க. பர்பிள் கலர் நல்லா இருக்கு. ஏய் இங்கம்மா இது நல்லா இருக்குமா? இது பாருல நல்லா இருக்கு. ஷியாம் மழை திருப்பி பெருசா வந்துருச்சு. தோசை வந்துருச்சு, சாப்பிடுவோம். சாப்பிட்டு அடுத்து எங்க போகணும்? என்ன சாப்பிட்டேன்? பூரி. நல்லா இருந்துச்சா? ஓகேவா? மதுரை மாதிரி வராது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. குட்டி கிடக்கு. ஆமா இண்டிபெண்டன்ஸ் டேல பின்னாடி காமராஜர் ஸ்டாச்சு எல்லாம் இருக்கு. எங்கடா? அந்த ஸ்டாச்சு பார்க்கா? மினி பார்க். எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா கூட்டமா இருக்கு. பாப்போம், போக முடிஞ்சாதான் போக முடியும். போட்டுக்கு 200 பேராம். அதனால லைன் சீக்கிரமா போயின்னு சொல்லிட்டு நூல்வா டிக்கெட்லயே போறோம். ஆனா லைன் வந்து ரொம்ப தூரத்துக்கு பாருங்க, எவ்வளவு போய்கிட்டே இருக்கு. லைன் செம பெருசா இருக்கு. லைன்ல தான் போய் ஜாயின் பண்ணணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் லைனுக்கு. லைன் பெருசா போய்கிட்டே இருக்கு. லைன்ல வந்து நின்றாச்சு. லைன் நின்றே வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும் மேடம். 1 கிலோமீட்டர் நிக்க வேண்டியதா. என்ன சொல்றாங்க, 200 ஒரு போட்டல் 200 ஏற்றுவாங்கன்னா அப்போ வந்து நம்ம டக்கு டக்குன்னு லைன் முன்னாடி போகும்னு சொல்றாங்க. பாப்போம். இப்போ வாட்டர்மெலன் சாப்பிடுவோம். ஷியாம் தான் லைன் போய்கிட்டே இருக்கு கைஸ். பாத்தீங்கன்னா வந்து 100 ருபீஸ் லைன் வந்து ரொம்ப லாங் ஆனதுனால 300 ருபீஸ் ஸ்பெஷல் டிக்கெட் கொடுத்து அந்த லைன் நிற்கிறோம். அந்த லைன் ஸ்பீடா மூவ் ஆகுது. அதனால நம்ம வேகமாவே முடிச்சுட்டு வேகமாவே கிளம்பிடலாம். டிக்கெட் வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வாங்க முதல்ல. அப்பனா வந்து நீங்க உங்க அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உள்ள போயிடலாம். நீங்க லைன்ல நின்றா உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு நீங்க அந்த டயத்துக்கு ஏற்ற அந்த ஸ்லாட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வரலாம். லைன்ல இருந்து இப்பதான் என்ட்ரன்ஸ் கிட்டே வரும். அந்த லைன் வந்து 100 ருபீஸ். அது ரொம்ப லாங்கா இருக்கு. நாங்க நிற்கிறது 300 ருபீஸ் இந்த லைன்ல. ஸோ நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடா, அதோட கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு. பெஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் 300 சூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி பெட்டர் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டிக்கெட் கவுண்டர் கிட்ட வந்துட்டோம். லைனில் தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து நிற்கிறாங்க. பட் உட்காந்துட்டேன். பார்ப்போம். நீங்கள் வந்து போட்டில் போகாமல் விடக்கூடாது. யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் த கிளாஸ் பிரிட்ஜ். நாங்களும் நின்று 1 ஹாருக்கு மேலே ஆக போகுது. கடலே பார்க்குறோம். கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போட்டில் ஏறிடுவோம். என்ஜாய் பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். காய்ஸ் கடைசியில் கிட்ட வந்துட்டோம். ஸோ 2 ஐலாண்ட் தனித்தனியாக இருக்குது. அதை ஜாயின் பண்ணுறது தான் அந்த கிளாஸ் பிரிட்ஜ். ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. போட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ போட்டில் ஏற போகிறோம். அவ்வளோதான். போட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒரு வழியாக போட்டு வந்துருச்சு. இப்போ ஏறலாம். ஒரு வழியாக போட்டில் ஏறியாச்சு. ஸோ விண்டோ சீட் பார்த்தீங்கன்னா போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போகலாம். நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் போட்டில் போக. போட் ரொம்பவே ஸ்லோவாக தான் போகுது. ஏன்னா காற்றும் ரொம்ப ஸ்பீடாக அடிச்சிச்சு. வேவ்ஸும் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. இங்கே வந்தாச்சு. இந்த இடத்து பார்க்கும்போது ஏதோ சினிமா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நல்லா கிராண்டாக லக்ஸுரியஸாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு காற்று வந்து பயங்கரமாக அடிக்குது. ஃபோனே வந்து போல அவ்வளோ காற்று அடிக்குது. ஆனால் இது நல்லா இருக்கு இங்கே வந்திருக்கு. ஏன்னா வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குது. இந்த இடம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு.
ஃபர்ஸ்ட் ட்ரை கன்னியாகுமரி வந்தா நீங்க வராம போகாதீங்க. எவ்வளவு நேரம் நீங்க நின்று வெயிட் பண்ணாலும் ஒர்த்து, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். போயிட்டு வந்தோம், நல்ல போட்டோ அலோட் சொல்லிட்டாங்க, ஸோ வீடியோ எடுக்கல. இன்னும் ரொம்ப சைலண்டாவே இருந்துச்சு. அந்த பில்டிங் ரொம்பவே சைலண்டாக இருந்துச்சு. நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா கிளாஸ் பிரிட்ஜ் இருந்துச்சு. வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் சி ஓவர் கிளாஸ் பிரிட்ஜ். இது வந்து கன்னியாகுமரியில் விவேகானந்தா ராக் மெமோரியலுக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜாக இருக்குது. இதோட லென்த் 77 மீட்டர்ஸ், அப்புறம் வித் 10 மீட்டர்ஸ்னு சொல்கிறாங்க. டிசம்பர் 30, 2024 அப்போ இதை இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரிட்ஜில் இருந்து 360 டிகிரி ஸ்டன்னிங் வியூஸ் தான். சன்செட் பார்க்கலாம், சன்ரைஸ் பார்க்கலாம், அப்புறம் மீட்டிங் ஆஃப் பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி அண்ட் இந்தியன் ஓஷனும் ஒரு விதமான ஃபீல் கொடுக்குது. கைஸ், கிளாஸ் பிரிட்ஜில் வாக் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸே சூப்பராக இருக்குது. சீ மேல் நடக்கிற மாதிரி அப்படியே ஃபீல் ஆகுது. இங்கே கிறிஸ்டல் கிளியராக கீழே தெரியல, லைட்டாக கிளாரிட்டி இருக்குது. நான் நினைக்கிறேன் சன் கரெக்டாக மேலே இருக்கனால அப்படி கிளாரிட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த மேசுவான திருவள்ளுவர் ஸ்டாச்சு. திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்க்க மேலே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி பில்டிங் மாதிரி இருக்கு. மேலே போனால் ஸ்டாச்சு கிட்ட போய் பார்க்கலாம். இந்த ஸ்டேச்சுவோட ஹைட் 133 ஃபீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 133 ஃபீட் வந்து 133 சாப்டர்ஸையும் சிம்பலைஸ் பண்ணுது. இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுவை 2000 பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் புலவர் திருவள்ளுவருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சு அறம், பொருள், இன்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு ரொம்பவே மேசிவாக இருக்குது. கேமரா வச்சாலும் கவரே பண்ண முடியல, அவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது. கொஞ்சம் நேரம் அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி போனால் அங்கே திருக்குறள் எல்லா இடத்துலையும் எழுதப்பட்டிருந்துச்சு. அது இங்கிலீஷ்லேயும் இருந்துச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப புதுசாகவும் ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நான் நிறையா விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் மூவ் ஆன் ஆகிட்டோம். இந்த கிளாஸ் பிரிட்ஜில் நடக்கும் போது எனக்கு ஏதோ ஒரு ட்ரீம் வேர்ல்டில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருந்தேன். நான் அந்தளவுக்கு எதுக்குமே எக்ஸைட் ஆனதில்லை. இங்கே எந்த சைட் பார்த்தாலுமே வியூ செமையாக இருக்குது. இந்த இடத்து தான் பகவதி அம்மன் பாதம்னு சொல்கிறாங்க. பிளாக் கலர் பில்டிங்குக்குள்ள பகவதி அம்மனோட ஃபுட் பிரிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உண்மையானா ஒரு ஃபுட் பிரிண்ட் வந்து ஒரு கல்லில் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் பகவதி அம்மனோட ஃபுட் பிரிண்ட்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கும்போது டைம் போகிறதே தெரில. அதான் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் திருப்பி நம்மள்கிட்ட நாங்கள் அதே போட்டில் தான் போனோம். லயன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்கு, எண்ட்லெஸ்ஸாக இருக்கு. எங்கே முடியுதுன்னே தெரில. ரொம்ப தூரம் லயன் இருக்கு. நம்ம நின்று திருப்பி போட்டில் போய் நம்ம போகணும். இங்கே லயனில் நின்று போகிறதே ஒரு பெரிய டாஸ்க்கு. ஏன்னா லயன் வந்து ரொம்ப தூரத்துக்கு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போயுமே நாங்கள் சுற்றி இருக்க நேச்சரை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லா இடத்தையும் நம்ம அப்படியே புதுசாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே நாங்கள் இதெல்லாம் சும்மா பார்த்துட்டு இருந்து லைன் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம அப்படியே எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்த பற்றி பேசிக்கிட்டே நாங்கள் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிக்கிட்டு இருந்தோம். செம்மையா அடிக்குது. ஆனால் ஹீட்டே தெரியல, ரொம்ப அப்படியே சில்லாகவே இருக்கு. ஏன்னா ஃபுல்லாக சுற்றி தண்ணி, ஒரு இது ஆக்சுவலி ஒரு ஐலாண்ட் மாதிரி தானே, அதனால ஃபுல்லாகவே கூலிங்காகவே இருக்கு. திருக்குறள் 3 நாள் சுற்றம் உள்ளாறு மாறாதே 4 நாள் சுற்றம் கிடையாது. ஏன்னா இப்படி செய்து வாழ்வானை சுற்றமாய் சுற்றும் உலகு. சரி காய்ஸ், உங்களுக்கு சின்ன ஒரு சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் ஒரு திருக்குறளை தமிழ்ல டைப் பண்ணி அதோட மீனிங்கையும் சேர்ந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதான் உங்களுக்கான ஒரு சேலஞ்ச். இது சீகல் நினைக்கிறேன். ஒரே ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த தண்ணிக்குள்ள. உள்ள டைவெல்லாம் அடிக்குது. ஆளுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் வந்து போட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த போட்ல போயிடும்னு நினைக்கிறேன். லைன் போயிட்டே இருக்கு. போட்ல ஏறிட்டோம். பட் ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு போட். கியூ நிறையா இருந்தனால ஒரே போட்ல நிறையா
பேரை ஏற்றவும் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருந்துச்சு போட்டு. நான் அப்படியே போட்டு மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஒரு வழியாக போட்லேருந்து கீழே வந்து இறங்கியாச்சு. இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆகிக்கிட்டு இருக்கோம். போவோம். அவ்வளோதான் காய்ஸ், கன்னியாகுமரியில் என்னோட டே ரொம்பவே ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் போச்சு. ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பாய்.